அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்திருக்கேன். நெய் வந்து நல்லா உருவினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மீதி உள்ள நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் எந்த கப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டும் வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு ரவா வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏன்னா ரவா வந்து கட்டி பிடிச்சிடக்கூடாது, அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ரவா கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் இதில் வந்து குங்குமப்பூ வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிப்பியில் நம்ம கலர் வந்து எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை, அதனால் நான் குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பைனாப்பிள் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஓவராக பைனாப்பிள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்குங்கிறதுனால அது கொஞ்சம் வந்து புளிப்பாக இருக்கும் கேசரி, அதனால் கொஞ்சமாகவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் வந்து ஒரு 3/4 கப்பு வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதே நார்மல் கேசரியாகவும் செய்யலாம். பைனாப்பிளை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு சுகர் வந்து 1 கப் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும். இதில் வந்து பைனாப்பிளில் வந்து சுகர் இருக்குங்கிறதுனால 3/4 கப் அளவுக்கு சீனி ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். எனக்கு நிறைய காடமம் ஃப்ளேவர் இருந்தால் வந்து எந்த ஸ்வீட்டுமே வந்து பிடிக்காது, அதனால் ஒரு பிஞ்சு தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நல்லா நெய்யெல்லாம் இப்போ வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கேசரிக்கு வந்து 1:3 ரேஷியோ தான் எடுத்திருக்கேன். 1 கப் ரவாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ரொம்பவே குயிக்காகவே வந்து கெட்டியாகிடும். இது பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த மீதி நெய்யை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் வந்து இந்த கேசரியோட கலர் அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நெய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் சட்டியில். இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற கேசரி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.